துலா ராசிக்கு 2025 பலன்களை விரிவாக பார்ப்போம். துலா ராசிக்கு இந்த 2025 வருடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தருகிறது. முதல் விஷயம் மாற்றம். அதே போல் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருகிறது. இந்த மாற்றம் ஏமாற்றத்தை தருமா முன்னேற்றத்தை தருமா அப்படின்னா கண்டிப்பாக முன்னேற்றத்தை தருகிறது. பொதுவாகவே துலா ராசிக்கு கடந்த சில வருடங்களாகவே ஒரு வளர்ச்சிகள் அப்படிங்கிறதுல ஒரு படி ஏற்றங்கள் அப்படின்னா அடுத்து 2 படி இறக்கங்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை போயின்னு இருக்கு. ஒரு சில விஷயம் அதை உங்களுக்கு கிடைத்தாலும் அதை பூர்ணமாக அனுபவிக்க முடியாத சூழ்நிலை. கை கெட்டுது வாய் கட்டலைங்க. மரத்தில் இருக்கக்கூடிய பழம் எப்படிங்க வாய்க்கு சுவையை தருங்கிற மாதிரி எட்டியே இருக்குது, கைக்கு கிடைக்கல, கை கிடைச்சாலும் வாய்க்கு கிடைக்கல. அப்படியான சூழ்நிலைகள் போய் கொண்டிருக்கிறது. இந்த காலம் அது எல்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய காலமாக அமைகிறது. அதாவது முதல்ல விஷயம் என்னன்னா, அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் அடையக்கூடிய வக்ரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்தை விடுத்து பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2025 நேர்கதிக்கு வராரு. அஷ்டமத்தில் இருக்கிற நேர்கடஞ்சிருந்து என்னங்க புண்ணியம், உதயம் உத்தரத்துக்கு ஆகுமாம்பாங்க. அது மாதிரி அதனால் நமக்கு என்ன புண்ணியம்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மே மாதம் 11ஆம் தேதி 2025 குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் பாவத்திற்கு வருகிறார். 9ஆம் பாவம் பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம். துலா ராசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அந்த 9ஆம் பாவம். எல்லா கிரகத்துக்கும் முக்கியம், துலா ராசிக்கு மிக 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 முக்கியம். ஏன்னா 9ஆம் இடமும் 12ஆம் இடமும் சேர்ந்து அது புதனுடன் சம்பந்தப்பட்டது. அந்த இடத்துல குரு பகவான் உட்கார்றாரு. இந்த 9ல் குரு பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஓடனவனுக்கு 9ல் குருப்பா, ஆட்டோனுக்கு அஷ்டம சனிப்பாங்க. அதனால் ஒரு விஷயத்திலே நாம் ஜெயிச்சு காட்டினோம் அப்படின்னா அது 9ஓட குரு சம்மந்தப்படுத்துவாங்க. அதனால் இதில் என்ன விஷயம்னா 9ல் குரு இருந்தால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். 9ல் இருக்கக்கூடிய அப்படியான ஒரு வெற்றியை துலா ராசிக்கு 9ஆம் பாவத்தின் அதிபதி குரு தருகிறார். இந்த இடத்துல ஒரு நல்ல சிறப்பு இன்னொரு என்னன்னா, அதே குரு பகவான் ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு சிறப்பு, உங்களுக்கு விரய செலவுகள், வீண் செலவுகள், பலவிதமான சிரமங்கள், குடும்பத்திலே உங்களுக்கும் வாழ்க்கை துணைவிற்கும் அடிக்கடி சண்டைகள் அப்படின்னு ஏற்படுத்தி கொண்டிருந்த 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் அப்படியே கொஞ்சமாக மாறுறாங்க. இந்த 2025 உங்களுக்கு ரொம்ப நல்லது தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதுவும் ஒன்று. என்ன அப்படின்னா, ஒரு நல்லது கிடைப்பது அப்படிங்கிறது ஒன்று, நமக்கு வரக்கூடிய அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி அடைவது ஒன்று. இதில் 2வது ரகம் மிக மிக முக்கியம். அதனால் நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்டத்தில் இருந்து நிவர்த்தியை ராகு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு தருகிறார். அந்த ராகு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து அப்படியே பின்னாடி 5ஆம் இடத்துக்கு வராரு. அதே போல கேது பகவான் உங்களுடைய 12ஆம் பாவத்திலிருந்து நகர்ந்து 11ஆம் இடத்திற்கு வருகிறார். மற்ற கிரகங்கள்லாம் 1 2 3 லக்னம் அப்படி இப்படி வரிசையாக அப்படி போயிட்டு இருக்குன்னா, இந்த ராகுவுக்கு எதுவும் அப்படியே பின்னோக்கி சொல்லுவார்கள். 12ஆம் பாவம் 11 10 9 8 7 அப்படின்னு பின்னோக்கி போயின்னு இருக்கும். அப்படியான இந்த ராகுக்கு எதுவும் பின்னோக்கி செல்வதனாலே இந்த துலா ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம் வலிமை அடைகிறது கேதுவினாலே. அதனால் வெளிநாடு செல்ல வேண்டும், வெளியூர்கள் செல்ல வேண்டும், வெளிநாட்டிலே நமக்கென்று ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், வெளிநாடுகளிலிருந்து நமக்கு நிதி வரவுகள் ஏற்படணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலிமை அடைவதனாலே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், முக்கியமாக திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். 5லே வரக்கூடிய ராகு பகவான் குழந்தை பாக்கியத்தையும் செவ்வாயினுடைய இந்த ஆதிக்கம் திருமணமாகின்றவர்களுக்கு திருமண பாக்கியத்தையும் கைகூட்டி வைக்கும். அதனால் நல்ல பலன்கள் பெறுவார்கள். 5ஆம் இடத்திற்கு ராகு பகவான், ராகுங்கிறவர் மணி மந்திர ஔஷத போக போக்கியக்காரகன். இந்த போககாரகன் 5ல் வர்றது நல்லதுங்க. இது வம்ச அபிவிருத்தியை தரும். குலதெய்வத்தினுடைய சாட்சாத் சுரூபம் ராகு பகவான். அதனால வெகு நாட்களாக இறைவிடம் வேண்டியிருக்கீங்க, நான் சுவாமியை வேண்டிக்கிறேன், இந்த குழந்தை பிறந்தால் இதுக்கு நான் மொட்டை போடுறேன், இந்த சாமிக்கு நான் காவடி எடுக்கிறேன், இந்த சுவாமியை நான் கும்பிட்றேன், பாலாபிஷேகம் செய்கிறேன், பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறேன், நடந்து வரேன், பிரார்த்தனை, எவ்வளவோ வகையான பிரார்த்தனைகள், எண்ணற்ற பிரார்த்தனைகள் இருக்கின்றது. பிரார்த்தனைகளுக்கு
ஒரு வரையறை கிடையாது, அதற்கு ஒரு திட்டம் கிடையாது. ஏன்னா நமக்கும் அது இறைவனுக்கும் சம்பந்தப்பட்டது. அதனால் அப்படியான அந்த பிரார்த்தனைகள் செய்கிறது ஒன்றுன்னா அதை நிறைவேற்றாமல் தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கிறது வேறு. நம்ம வேண்டிகிட்டு இருப்போம், ஆனால் அது கைகூட்டி வச்சிருவார் இறைவன். ஆனால் அதை நம்ம உடனே செய்து முடிப்போமான்னா முடிக்க மாட்டோம். அதான் பொதுவாக சொல்லுவாங்க, ஏழை பிரார்த்தனைக்கு 7 வருஷம் ஆகும்பாங்க. இந்த 7 வருடங்களாக ஆகுமா அந்த ஏழையினுடைய பிரார்த்தனை முடிவடைவதற்கு. ஆனால் உடனே நான் சாமிகிட்ட வேண்டும் போது, இறைவா எனக்கு இதை பண்ணி கூட, உடனே நான் இதை செய்கிறேன், உடனே அவனை பார்க்குறேன் அப்படின்னு நம்ம வேண்டுவோம். ஆனால் அந்த இறைவன் நமக்கு அந்த பிரார்த்தனையை கைகூட்டி வைத்த பிறகு, சரி போவோம், அப்புறம் போவோம், இது வந்துருச்சு, அதுக்கு அர்த்தம் போவோம் அப்படின்னு அதை தள்ளி 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 போட்டுக்கொண்டு இருப்போம். ஆனால் துலா ராசிக்காரங்களுக்கு இப்போ அப்படி இல்லைங்க. 5ஆம் இடத்துல ராகு பகவான் உட்கார்றாருங்க. இந்த சமயம் அப்படிங்கிறதுனால வெகு நாட்கள் நீங்கள் பிரார்த்தனை செய்ய முடியாமல் இருந்தால் உடனே போவீங்க. இப்போ இந்த சமயத்தில் வெளியூர்கள் செல்லுவது, வெளிநாடுகள் இன்ப சுற்றுலாக்கள் செல்வது, வேலை நிமித்தமாக போவது ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் தேடி வரும். குலதெய்வ வழிபாடுகள் செய்வதற்கான பாக்கியம், பூர்வமாக செய்திருக்கக்கூடிய பிரார்த்தனைகள், நேர்த்திக்கடன், அந்த நேர்த்திக்கடன் எல்லாம் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் இப்போது வரும். ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா, மாணிக்க வாசகர் சிவபுராணத்தில் சொல்றாருங்க, அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் அப்படிங்கிறார். அதாவது இறைவனை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்றாலே அதற்கு என்ன வேணும்னா இறைவனுடைய அனுகிரகம் வேணும். சாமியோட அனுகிரகம் இருந்தால் தான் சாமியவே நம்ம கும்பிட முடியும். அது மாதிரி நாம் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளலாம். ஆனால் இறைவன் அனுகிரகம் செய்தால் மட்டும்தான் நாம் அந்த இறைவனை சென்று அந்த தின் எண்ணம் அப்படின்னு பேர், சங்கல்பம்னு சொல்லுவாங்க, அந்த தின் எண்ணத்துடன் நான் இறைவனை வழிபாடு செய்யணும் அப்படின்னா அதற்கு அவருடைய அனுகிரகம். அது மாதிரியான ஒரு தின் எண்ணம் நீங்கள் கொள்ளுவதற்கான வாய்ப்பு துலா ராசிக்காரர்களுக்கு இப்போ ராகு பகவான் 5ஆம் இடத்திலே வழங்குகிறார். அதனால் இந்த சமயத்திலே ஒரு தின் எண்ணம் இந்த வழிபாடுகளில் மட்டும் இல்லை, உங்களுடைய செயலிலே, உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய வேலை அலுவலகத்திலே, உங்களுடைய வியாபாரத்திலே, உங்களுடைய மேலதிகாரி உறவு முறையிலே, கீழதிகாரி உறவு முறையிலெல்லாம் இந்த தின் எண்ணம் வெளிப்படும். அதனால் இந்த இறைவன் வழிபாடை செய்து வாருங்கள், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் துலா ராசிக்காரங்க. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த வருடம் 6ஆம் இடத்தில், அதாவது 6ஆம் ஆதிபதியாக துலா ராசிக்கு உள்ள முக்கியமான குரு பகவான் அவர் 9ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறார். அது நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 அடுத்த வருடம், அதாவது 2026 மார்ச் மாதம் 17ஆம் தேதி வரை இந்த காலம் அப்படிங்கிறது 9லே குரு வக்ர பார்வையாக உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பார்க்கிறார். பொதுவாகவே குரு பயிற்சியானாலே உங்களோட துளாராசியை தான் முதல்ல 5ஆம் பார்வையாக பார்க்கிறாரு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய 3ஆம் பாவத்தை பார்க்கிறார். அதுதான் முன்னாடியே சொன்ன மாற்றம், முன்னேற்றம் துளாராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். இந்த மாற்றம் ஏமாற்றமான கிடையவே கிடையாது. நல்ல முன்னேற்றம், வாழ்க்கையிலே நல்ல செழுமையை கொடுக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய முக்கியமான இடமாக இருக்கக்கூடிய, அதாவது 6ஆம் பாவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 5ஆம் பாவத்தை பார்க்கிறார். இந்த 5ஆம் பாவத்தில் அந்த சமயத்தில் ஏற்கனவே ராகு பகவானும் சனி பகவானும் இருக்கின்றார்கள். அந்த இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம், வம்ச அபிவிருத்திகள் போன்ற எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். வியாபாரத்திலே அதி உன்னதமான லாபங்கள் ஏற்படும். வெளிநாடுகள் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கு வெளிநாடு பாக்கியம். உடல் நல குறைவு இருப்பவர்கள் கூட அந்த உடல் நல குறைவிலிருந்து விடுதலை பெற்று உடல் ஆரோக்கியமாக உணர்வார்கள். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஏற்கனவே கடன் இருந்தால் அந்த கடன் நிவர்த்தியிடம் 5ஆம் பாகம் வலிமையானதான் கடன் நிவர்த்தியாகும். 6ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் போகிறதுனால கடன் நிவர்த்தியாகும். எதிரிகள் தொல்லைகள் நிவர்த்தியாகும். அதே மாதிரி மன கஷ்டம், உங்களுக்கு என்ன மன கஷ்டம், இது நான் நடந்தாதாங்க எனக்கு நிவர்த்தியாகும், நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். அப்படின்னு பல நன்மைகளை இந்த 2025 துலா ராசிக்காரங்களுக்கு வழங்கவிருக்கிறது. முன் சொன்ன போல ஏற்கனவே சொன்ன பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள். குலதெய்வ வழிபாடை செய்து வாருங்கள். நல்ல பலன்கள் இந்த 2025 துலா ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக. அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிக்கான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. கிட்டத்தட்ட இன்னொரு 2.5-3 வருஷத்துக்கு உங்களுக்கு நேரம் சூப்பராக இருக்குங்க.
வளர்ச்சிக்கான வாய்ப்பை தேடி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருஷம் உங்ககிட்ட ஒரு புதிய மாற்றம் ஏற்படும். உங்களை நீங்கள் அழகுபடுத்திப்பீங்க. உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பெரிய நபர்களுடன் பெரிய நண்பர்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய பதவியில் இருக்கிறவங்க உங்களுடைய பதவியை உயர்வை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்கும். காரணம் என்னென்னா, ஜூன் மாதம் வரைக்கும் 4ஆம் இடத்துல ஒரு தசமஸ்தானத்தில் செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த கடகராசியில் செவ்வாய் நீச்ச பங்கமாக இருந்தாலும் உங்களுக்கு சில தேவையற்ற அலைச்சல்களையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிற சனி இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த கடனை வாங்கி புதுசாக தொழில் ஆரம்பிப்பீங்க. கடனை வாங்கி உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அடிக்கடி டிராவல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு தூக்கம் தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுனால, ஏன்னா தூக்கமின்மை இருக்கும். ஏன்னா இந்த மே மாதத்துக்கு மேலே சனி பகவானின் பார்வை உங்களுடைய விரயஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கமின்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தூக்கமின்மையின் காரணமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் தொடரக்கூடிய விஷயத்திலெல்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஸோ எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இதில் குரு பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார். 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி 1, 3, 5 ஆகிய இடங்களை பார்வையை கொடுக்கறதுனால உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் அனுகூல பலன்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அவர்களிடம் ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள். உங்களுடைய இளைய சகோதரர்கள் வளர்ச்சி அடைவார்கள். உங்களுடைய வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை இளைய சகோதரர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். குழந்தைகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார்கள். குழந்தைகளின் திருமணம் சார்ந்த விஷயங்களில் திடீர் முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மே மாதத்துலேருந்து அக்டோபருக்குள்ளார திருமணம் சார்ந்த விஷயங்கள் நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேரும் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த மே மாதம் முதல் அக்டோபர் வரை நடக்கக்கூடிய நாட்கள் இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு அக்டோபர் டு டிசம்பர் ட்ராவல் பண்ணுவார். அதனால் தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனிலேருந்து உங்களை கூப்பிட்டு டைரக்டர் போஸ்ட் கொடுப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு கம்பெனிலேருந்து கூப்பிட்டு உங்களை ஜிஎம்மாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இப்படி நல்ல மாற்றங்கள் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொந்தமாக தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சொந்த தொழிலை பெரிய அளவில் விரிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் மாடல் ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைசி மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி கொடுக்கலாம். உங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். நண்பர்கள், வாழ்க்கை துணை மூலமாக ஏற்பட்ட செலவுகள், மனக்கசப்புகள்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கடந்த ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள்ள உங்கள் பேர் கெட்ட பேர் ஏற்பட்டுருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு அது சாதகமாக இருக்கும், அடுத்தவங்களுக்கு அது பாதகமாக இருக்கும். அதனால் உங்களை மாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. இதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அவச்சொல் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 2025 அப்படிங்கிறது சனியும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காரு. குருவும் இந்த வருஷம் முழுவதும் 3 இடங்கள்ல இருந்தார். 8, 9, 10 ஆகிய 3 இடங்களும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும். கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகம், வெளிநாட்டு பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், பணப்புழக்கம், வெற்றி வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கிறதுனால கனகதாரா ஸ்தோத்திரம் தினமும் சொல்லி வாருங்கள். தினமும் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு ஸ்ரீசுக்த பாராயணம் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா தாமரை வழிபாடு செய்ய வேண்டும். தாமரை பூவை மகாலட்சுமி தாயாருக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. இதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். துலா ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். துலா ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த துலா ராசி அன்பர்கள். இந்த துலா ராசி அப்படின்னு சொன்னாவே நேர்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை ரொம்ப கவனமாக இருந்து ஒரு விஷயத்தை செய்யணும், யாரும் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த துலா ராசி என்பவர்கள். இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்றதான் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு வருட கிரக பலன் சொல்லும்போது வருட கிரகங்கள் ரொம்ப முக்கியம். அந்த வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது.
ரொம்ப முக்கியமான பயிற்சி இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி, அதுக்கப்புறம் சனி பகவானுடைய பயிற்சி, அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் வராரு, 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு, உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேதுவும் 5ஆம் இடத்தில் ராகுவும் வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டுக்கு போகுது. ரொம்ப முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, துளாராசி என்பவர்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இருக்கு. இந்த அவமானம் சொல்லும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லது பண்ணியும் கடைசியில கெட்ட பேர் தான் வாங்கினேன். குடும்பத்துல நான் ஒருத்தர் கடன் வாங்கி இன்னொருத்தர் கொடுத்தேன், கடைசியில அந்த பணமும் வரல, கடைசியில நான் அவங்க கிட்ட பணம் அடிக்கடி கேட்டதுனால என் மேல கோவப்படுறாங்க அப்படின்னு ஏற்பட்ட அவமானங்கள். சில பேர் கடன் வாங்கிட்டு அதை கொடுக்க முடியாதனால ஏற்பட்ட அவமானங்கள் நிறைய. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஏண்டா நம்ம வந்து இதெல்லாம் செய்யறோம், நான் போய் செஞ்சு இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு விடிவு காலமா இருக்க போது. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இருக்கும் போது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல குரு வராரு. குருவுடைய 5ஆம் இடத்து பார்வை உங்க ராசியில விடுது. குருவுடைய 7ஆம் இடத்து பார்வை 3ஆம் இடத்துல விடுறதுனால கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா, இந்த துலா ராசி என்பது நிறைய முயற்சி பண்ணீங்க, ஆனா ஒண்ணும் நடக்கல. நான் எவ்வளவு முயற்சி பண்ணும் கடைசியில கஷ்டப்பட்டு தான் சார் இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி நான் நேர்மையா இருந்தேன், நியாயமா இருந்தேன். சில நேரம் வந்து கடவுள்கிட்டே நான் போய் சண்டை போட்டிருக்கேன், கடவுளே இப்படி திட்டிருக்கேன். ஏன்பா நான் மட்டும் இப்படி நல்லதுன்னு செய்யறேன், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுத நாட்கள்லாம் உண்டு சார் சொல்லக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பவர்கள். நீங்க செய்த வழிபாடு, நீங்க செய்த தான தர்மம், நீங்க செய்த நல்ல விஷயங்கள் எல்லாமே எப்ப கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரணும். நல்ல நேரத்துலதான் அந்த தான தர்மங்களும் உங்களுக்கான ஒரு பலனை கொடுக்கும். நீங்க செய்த பரிகாரங்கள், நீங்க செய்த வழிபாடுகள் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வரும்போது அதற்கான பலனை அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி பலனை அனுபவிக்க முடியக்கூடிய அற்புதமான வருடம் தான் இந்த 2025ஆம் ஆண்டு வருடம். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான், சத்ரு ஸ்தானத்துல சனி பகவான், முதல்ல சத்ருக்கள் விலகுவார். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, துளாராசினாவே எனக்கு வந்து நிறைய பேர் எதிரிகளா இருக்காங்க, எனக்கு நிறைய செய்வினை தோஷம் வச்சுட்டாங்க, எனக்கு வந்து செய்வினை வச்சுட்டாங்க, இந்த மாதிரி புலம்பக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பவர்கள். எப்போவுமே திருஷ்டி தோஷம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் துளாராசி என்பவர்கள் தான். ஏன்னா காலபுருஷனுக்கு 7வது ராசி, சனி பகவான் உச்சமடையக்கூடிய ராசி. அதனால எப்பவுமே அந்த திருஷ்டி தோஷங்கள் அதிகமா இருக்கும். அதனாலேயே வாழ்க்கையில நிறைய பேரால வெளியில வர முடியல. நல்ல அறிவு இருந்தும் நல்ல திறமை இருந்தும் அவங்களால ஜெயிக்க முடியாதது மிக மிக முக்கிய காரணம் இது ஒண்ணா இருக்கு. அதனால இந்த வருஷம் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் போறதுனால திருஷ்டி தோஷம் விலகும். முதல்ல உங்களுடைய எதிரிகள் பகைவர்கள் தவிடுபடி ஆவார்கள். அப்ப வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஆப்போசிட்டா ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இந்த வருஷம் உங்களை பார்த்து பயந்து ஓட போறாங்க. இல்ல அவங்களுக்கு ஏதாவது வேற ஒரு பிரச்சனை வந்து அவங்க உங்களுடைய கவனத்துல இருந்து மாற போறாங்க. இல்ல நீங்க ஏதாவது ஒரு வழியில வேலை மாற்றம் அடைவதற்கான நேரம் வரப்போகுது. அதே போல நீங்க இருக்கிற இடத்துல நல்ல பதவிகள் பட்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இருக்குது. காரணம் என்ன, 9ஆம் இடத்துல குரு பகவான் மட்டுமே. ஒரு எந்த விஷயத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம முக்கியமா பட்டங்கள் பதவிகள் பொருளாதாரம் வளர்ச்சியில வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னா அதை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே. அது அந்த பாக்கிய ஸ்தானத்துல இருக்கும்போது கண்டிப்பா இந்த வருஷம் துளாராசி என்பவர்களுக்கு வேலையில மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்த, பேர் புகழ, அங்கீகாரத்தை, வருமானத்தை, சம்பள உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல இந்த குரு பகவான் இருக்காரு. அதே போல அவருடைய பார்வை உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருந்தனால நீங்க போய் சும்மா லைட்டா சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் செய்தாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கான பலனை அனுபவிக்கக்கூடிய வருடமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல இந்த வருஷம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இருக்க போகுது. ஏன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நிறைய சண்டை சச்சரவு, நிறைய பிரச்சனை.
வாழ்க்கையில ஏன்டா கல்யாணம் பண்ணணும் நம்ம அப்படின்னு யோசிக்கக்கூடிய துளாராசி என்பதெல்லாம் கடந்த 1.5 வருஷத்துல இருக்கீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, கல்யாணமாய் பல வருஷம் வாழ்ந்தவங்களே ஏன்டா நம்ம கல்யாண பந்தத்துல இருக்கும்னு யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, சில பேருக்கு தகாத உறவுகள், தகாத தப்பான விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதனால மன வருத்தத்துடன் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அவங்களுக்குலாம் அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். குடும்பத்துல ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் விலகும். சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு. திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடக்கும். திருமணமாகி பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழலாம். இந்த மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களை நிறைய நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறது என்னன்னா, இன்னொரு விசேஷம் என்னன்னா, நீங்க வாழ்க்கையில எந்தெந்த வயசுல என்னென்ன விஷயம் நடக்கணுமோ, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, அந்த காலகட்டத்தில் நல்ல படிப்பு இருக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகள், அதுக்கு தகுந்த மாதிரி டீச்சர்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கூல் எல்லாம் அமையணும். அந்த மாதிரி விஷயத்த 2025ஆம் ஆண்டுல துளாராசி என்பவர்கள் அனுபவிக்க போறீங்க. நல்ல மார்க் எடுக்க போறீங்க மாணவர்கள். அதே மாதிரி மாணவர்கள் வெளிநாட்டு போய் படிக்கணும், வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டு போய் படிப்பீங்க. எந்த பிரச்சனையும் வராது. கடந்த வருஷம் முடிச்சவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லோன் கூட சரியா கிடைச்சிருக்காது. நீங்க ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணியிருப்பீங்க, வேற ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கும். நீங்க ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி கடைசியில் அது போய் தப்பான முடிவு எடுத்து அங்கே போய் திருப்பி வரா மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடந்துருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த வருஷம் விலகும். அதே போல இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்கும் அனுகூலமான சூழ்நிலை. அரசாங்க வேலையில் இருக்கவங்க நல்ல பேர் கிடைக்கும், அரசாங்க வேலையில் இருக்கவங்க நல்ல இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு பதவிகள் கிடைக்க போது, அரசு சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அதுல அனுகூலமான சூழ்நிலை இருக்கு. நிறைய பேர் டெண்டர் எடுத்து வேலை செய்வீங்க, கான்ட்ராக்ட்ஸ் எடுப்பீங்க, அவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய அற்புதமான வருஷமா இருக்க போது. அதே மாதிரி இந்த துலா ராசியில இருக்கீங்க நீங்க பாத்தீங்கன்னா தொழில் பண்றீங்க அப்படின்னா தொழில பணம் முடக்கம் நிறைய இருக்கு சார். பணம் வரவே மாட்டேங்குது. பிசினஸ் பண்றோம், பேரு தான் பிசினஸ் பண்றோம், ஆனா அவுட்ஸ்டாண்டிங் நிறைய இருக்குன்னு சொல்லக்கூடிய துளாராசி நிறைய பேர் இருக்கீங்க. சில பேர் கடன் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு, நான் எதை செஞ்சாலும் லாபம் வரல. இந்த துளாராசி அப்படின்னு சொன்னாவே நேர்மையா இருக்கக்கூடியவர். அந்த நேர்மை என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராஃபிட் மார்ஜினை கம்மியாக வைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வருஷம் அதிகமான நான் ஒரு மார்ஜின் வச்சு பண்ண போகிறேன், கவலைப்படாதீங்க. ஐயோ கஸ்டமர் வராமல் போயிடுவாங்க சார், காம்படிஷன் அதிகமாக இருக்கலாம் யோசிப்பீங்க, இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி கவலைப்படாமல் கொஞ்சம் ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல க்ரோத் இருக்கும், நல்ல மார்ஜின் இருக்கும், நல்ல சம்பாதிப்பீங்க. அதன் மூலமாக நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு இருக்க போது. முக்கியமான விஷயம் என்னன்னா குழந்தை சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏன்னா 5ஆம் இடத்துல எப்ப ராகு பகவான் வந்தாரோ அதுல இருந்தே குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் தீர்வு போகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கண்டிப்பா இந்த 2025ஆம் ஆண்டுல பிறக்கதான் போகுது. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அது இயற்கையாவோ எந்த மாதிரி விஷயத்துல இருந்தாலும் சரி அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்க போது. அதே போல 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. இந்த 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய ஈடுபடலாம். வெளிநாடு வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க, வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள், அவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இருக்கு. வெளிநாட்டில் இருக்கீங்க சார், நான் இங்கேயும் பாடப்பட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு இருக்கேன். நிறைய துளாராசி என்பது ஆஸ்திரேலியாவில் இருப்பாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ் கனடாவில் இருப்பாங்க. இந்த 3 நகரங்களும் அவங்களுக்கு சாதகமான நகரங்களாக இருக்கும். மற்ற கண்ட்ரிலாம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல, அதிகமாக வாழக்கூடியவர் இந்த கண்ட்ரியில் இருக்காங்க. அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் மாறினதுனால அங்கே இருக்க முடியாதவங்களாம் வருத்தப்பட்டு இருப்பீங்க. அதெல்லாம் நேரம் தான். நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. அந்த நேரம் நல்லா இருக்கக்கூடிய நேரம் இந்த 2025ல் இருக்கு. அங்கேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க போகுது, நல்ல இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், கணவன் மனைவி சேர்ந்து வேலை பார்க்க போறீங்க, அங்கேயே ஒரு வீடு வாங்குறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இந்த வருஷம் வரும். இல்லை அங்கே ஒரு இடமாற்றம் பண்ணி ஒரு வீடு வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் வரும். அந்த மாதிரி வெளிநாட்டிலையுமே நல்லா சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கு. மொத்தத்தில் துளாராசிக்காரர்களுக்கு இருந்த அவமானங்கள், கெட்ட பேரு, கடன் பிரச்சனைகள், தொழிலில் வளர்ச்சி, வாழ்க்கையில குடும்பத்துல சந்தோஷங்கள் எல்லாமே நிலவக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. காலபுருஷன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டு மகிழ்ச்சிகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பான செயல்பாடுகளையும் தனக்கு மட்டும் இல்லாமல் பிறருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படும் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு
உங்களுக்கு 2025 ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? இந்த 2025 மறக்க முடியாத செயல்பாடுகள் என்ன நடக்கப் போகிறது? உண்மையாகவே இந்த 2025 எங்களுக்கான வருடமாக இருக்குமா? நாங்கள் கொஞ்சமாச்சும் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சம்பாதிச்சிருவோமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உறுதியாக நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதற்கு முன்னாடி நம்மளுடைய பாணியில் கடந்த காலங்களில் 2023 to 24 எண்டு வரையும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சில கஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க, மறக்க முடியாத நிகழ்வுகள் இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கு பிறகு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் கருத்துக்கள் சொல்லும்போது எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், நம்ம எடுத்த பலன்கள் கரெக்டு தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஸோ அதே போல் 2025 மாற்றங்கள் முன்னேற்றங்களை நம்ம பார்க்கலாம். இந்த 1.5-2 வருஷத்தில் உங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போராட்டத்தை சொல்லவே முடியாது. எங்கே போனாலும் நீங்கள் நினச்ச செயல்பாடுகளுக்கு ஆப்போசிட்டாக நிறையா நடந்திருக்கும். இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 2024 ஒரு மே ஜூனுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாக பரவாயில்லைங்கிற சூழ்நிலை வந்துச்சு. அதுமாரி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. நீங்கள் யார், உங்களோட திறமை என்னன்னு புரிஞ்சுக்கிறாமே உங்களை நிறையவே டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவ்வளோ டிஸ்கரேஜ் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணீங்க, அதை பற்றி வருத்தப்படலை. மனசளவில் வருத்தம் தான், வெளியே புன்னகையை தான் காட்டியிருப்பீங்க, சிரிச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. போங்கடா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை சிரிச்சுக்கிட்டே தான் கடந்து வந்திருப்பீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாமே இன்னொருத்தர் சம்பாரிச்சிட்டு போயிடுவான். நீங்கள் ஒரு 10,000 ரூபா 10 லட்சமோ எதிர்பார்த்து செஞ்ச விஷயங்கள் எல்லாமே வெறும் 1000-2000 வந்திருக்கும். ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கி நீங்கள் உங்களுடைய பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இங்கிட்டு விரைய செலவாக ஒரு செலவு வந்திருக்கும். அப்போ எல்லாமே தாக்கம்தான். நிம்மதியாக தூக்கமே இல்லை. தாக்கம் ஒரு பக்கம், தூக்கமும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் நீங்கள் கோச்சார கிரகங்கள் ரீதியாக சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரத்துலேயும் தடை, வீட்டுக்கு போனால் நிம்மதியாக தூக்கம் இல்லை, புரிஞ்சுக்கிட்ட உண்மையான அன்புகளும் புரியவில்லை. இதுதான் மிகப்பெரிய உங்களுக்கு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு வந்து தாக்கமாக இருந்தனே நீங்கள் சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்குன்னு ஒரு குணம் இருக்கும். கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்கிருவீங்க, கரெக்டாக இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த முள் எப்படி சமதரமாக சம விஷயமாக வெயிட் இங்கிட்டு வச்சா இங்கே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த முள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக காட்டும். இல்லைன்னா இந்த பக்கம் இறங்கும், இந்த பக்கம் இறங்கும். ஆனால் நீங்கள் முள் வந்து எந்த பக்கம் இறங்க மாட்டீங்க. அதே போல் தான் அவங்க கூட இருக்கவங்க ஒரு பக்கம் கெட்டது பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் சில பேர் பல பிரச்சனையை கொடுத்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இல்லைப்பா, நான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் என்னை மாற்றிக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காம நீங்கள் செயல்பட்டிருப்பீங்க. அப்படி செயல்பட்டவங்களுக்கு தான் அந்த பாதிப்பு வந்திருக்கும். எதை பற்றியும் வருத்தப்படாமல் எவன் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி இருந்தவங்க கண்டிப்பாக அவ்வளோ பாதிப்பு அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. நீதிக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் கடமைப்பட்டு பல சுமைகள் வந்தாலும் பல பிரச்சனை வந்தாலும் நான் என் நிலையை மாற்றிக்கிற மாட்டேன்னு சொன்ன அத்தனை பேருக்குமே நம்ம சொன்ன விஷயம் நிம்மதியான தூக்கமும் இருந்திருக்காது, பொருளாதார ரீதியான தடைகளும் கட்டாயமாக இருந்திருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்துலேயும் எதிர்பார்த்த லாபம்னாலும் பரவாயில்ல சிரிச்சுக்கிட்டே வாங்கி வச்சுட்டு வர வேண்டிய சூழ்நிலைகளும் இருந்திருக்கும் என்பது கோச்சார கிரகங்கள் கொடுத்த தாக்கம். ஸோ இந்த தாக்கத்திலிருந்து எப்பொழுது விடுபட முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த 2025 ஒரு வெற்றிகரமான சூழ்நிலைகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். இப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு செல்வது நல்லதா கெட்டதா இந்த கேள்வி வரும்ல. அப்போ கெட்டவன் கிட்டிலும் ராஜயோகம் சொல்கிற மாதிரி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் போகிறது ரொம்ப நல்ல விஷயம். 5ல் தான் சனி பகவான் உட்காரக்கூடாதுங்க. 5ல் சனி பகவான் உட்கார்ந்தால் தான் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் இருந்திருக்காது. இதை சொல்ல விட்டுட்டேன். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் இருந்திருக்காது. அதே போல் குழந்தைக்கு பிறக்கிறதே தடை இருந்திருக்கும். குழந்தை பிறக்கிறதுலே தடைகள் இருந்திருக்கும். குழந்தைன்னு சொல்லி இந்த வருஷம் கிடச்சிருமா, இந்த மாதம் கிடச்சிருமாலாம் நீங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைய வச்சுருக்கலாம்.
அந்த தடைகள்லாம் விலக போகுது. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா இன்னுமே நம்ம சொல்ல போகிற எதிர்கால விஷயங்களும் உறுதியாக நடக்கும் என்பது கிரகங்களுடைய செயல்பாடு. ஸோ உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக கொடுங்க. ஸோ இந்த 2025 உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஒரு செயல்பாடுகளுக்கு வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மையை கொடுக்க போகுது. இந்த 2025 குழந்தை பாக்கியம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு உறுதியாக ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்மளுடைய துலாம் ராசி நேயர்களில் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படிங்க ஆண் குழந்தை சொல்கிறீங்க? ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கு வராரு. 5ல் ராகு உட்காந்தால் புத்திர தோஷம்னு சொல்கிறாங்க, கேது உட்காந்தாலும் புத்திர தோஷம்னு சொல்கிறாங்க. நீங்கள் 5ல் ராகு உட்காந்தா நீங்கள் ஆண் குழந்தைஞ்சி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கட்டாயமாக எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான் 5ல் அமர்ந்து விட்டால் ஆண் குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. குழந்தை தடை கிடையாது, குழந்தை பிறக்காமல் இருக்காது, குழந்தை பிறக்கும், ஒன்று ஆண் குழந்தையாகவே பிறக்கும். சரியா? 5ல் கேது உட்கார்ந்து தான் பெண் குழந்தைன்னு சொல்லணும். அப்போ துலாம் ராசினியர்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியம் உறுதியாக உங்களுக்கு இந்த வட்டம் உண்டு. பிரபலங்கள் மூலமாக நீங்கள் அதிகமாக மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுக்கு திடீர்னு ஒரு ஊர் ட்ராவல் பண்ணலாம், அல்லது எங்கேயாவது போகலாம், அங்கே ஒரு புதிய ஆக்டர் சந்திக்கலாம், அல்லது யூடியூப் பிரபலங்களை சந்திக்கலாம், அல்லது உங்கள் ஊர்லேயே மிகப்பெரிய பிரபலமாக கருதப்படுகின்ற எம்எல்ஏ எம்பி ஸோ யாரையோ ஒருத்தவங்களை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த சந்திப்பு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட செயல்பாடுக்கு நீங்கள் செல்ல முடியும். சொல்ல முடியாது, நீங்களே பிரபலமாகலாம், அப்படி கூட சொல்லலாம். பிரபலங்களை சந்திப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுடைய திறமையை நீங்கள் பிரபலப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும், உங்களுக்கான ஒரு மேடை கிடைக்கும், அந்த இடத்துல உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்கள் நிலைநாட்டுவீங்க. அப்போ உங்களையே பிரபலமாக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ பிக் பாஸ் போனால் நான் டெவலப் ஆகிடுவேன்ல அப்படிம்பாங்கள்ல. ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த பாக்ஸ் போனாலும் சரி, எந்த பாஸ் கூட சேர்ந்தாலும் சரி, உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வெளிக்காட்டுவீங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், பிரபலம் துணை கிடைக்கும், பிரபலமாவதற்கான வாய்ப்பும் இந்த 2025 கிடைப்பதற்கான சூழ்நிலை உருவாகுது. உங்களுடைய அப்பா வழி சொத்தில் உள்ள பிரச்சனை விலகப்போகுது. உங்களுக்கு பூர்வீக சொத்து உறுதியாக கிடைக்கும். அப்பா சொத்தில் தாத்தாவோட பங்காளிகள்லாம் நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்க, என்னுடைய உடன்பிறப்புக்கும் சில பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க, ஸோ சொத்து கிடைக்காதா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கான சரியான முறையில் ஒரு தொகை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் சரியான தொகையாக தான் கிடைக்கும். ஏமாற்று வேலை அங்கே இருக்காது. முன்னாடி கிடைச்சா கூட ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் ஏமாற்று வேலை உறுதியாக இருக்காது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுற நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலைகளில் ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் உண்டு. அதிகமான சம்பளம் கிடைக்கும். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பளம் வாங்குறீங்கன்னா அதை விட 2 மடங்கு உங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பாங்க. ஸோ அதில் பொருளாதார தடையும் விலக போகுது. அதே போல் ஆன்மீக பயணங்கள்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராகு உங்களுக்கு 5ல் உட்கார போகிறாரு. இந்த மே மாதத்துக்கு அப்புறம் 2025 மேக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 5ல் ராகு வராரு. அப்போ 5ல் ராகு வந்தால் கேது எங்கே உட்காருவார்? அந்த 5ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம். 11ல் கேது உட்கார்ந்தாருன்னா ஆன்மீக பயணத்தை உறுதியாக மேற்கொள்வீங்க. எங்கேயாவது காசி அல்லது திருப்பதி, இப்படி பெரிய ராமேஸ்வரம், இப்படி பெரிய ஸ்தலங்களுக்கெலாம் நீங்கள் போவதற்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க. ஆனால் போக முடியலன்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய அன்பு துலாம் ராசினியர்கள் உறுதியாக புண்ணிய யாத்திரைகள் அதே போல் ஆன்மீக பயணங்கள்லாம் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் வாக்கிங் அதிகமாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வருஷம் மட்டும் பார்த்திங்கன்னா சும்மா வண்டியிலேயே போனேன், கார்லேயே போனேன் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் நடந்து போவதை பழகிக்கோங்க. நீங்கள் நடந்து போகிறத கட்டாயமாக மே மாதத்துக்கு மேலே நீங்கள் பழகுனீங்கன்னா நீங்கள் நடந்து போக சில இடங்களுக்காச்சும் ஒரு நாளைக்கு குறைஞ்ச இத்தனை ஸ்டெப்பு நடக்கணும்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்பாச்சும் உறுதியாக நடங்க. எந்த அளவுக்கு நீங்கள் நடக்கிறீங்களோ அந்தளவுக்கு
சனி பகவானுடைய பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான பாதம் அப்படின்னு குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை வந்து சனி பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக பார்ப்பார். ஸோ அப்படி பார்க்கறனால நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது. பாத யாத்திரைகள் மேற்கொள்கிறதுலாம் ரொம்ப நல்லது. பாத யாத்திரை மேற்கொண்டீங்கன்னா பாவங்கள் எல்லாம் நீங்கிருன்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டங்களில் சனி பார்வை, கேது நகர்வு, இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான சூழ்நிலையில் உருவாக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியாக தூக்கம் இருக்கும். ஆனால் நீங்கள் வேகமாக தூங்க பழகணும். ஏன்னா தூக்கம் இல்லாமல் அடியே டயத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போனீங்களா, இப்போ தூங்குறது கஷ்டப்படுவீங்க. கிரகங்களுடைய நகர்வுகள் மூலமாக தூக்கம் உங்களுக்கு நல்லா வரும், நிம்மதியாக தூங்கலாம். ஆனால் அதுக்கேற்ற கொஞ்சம் உழைப்புகளையும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கொடுங்க. உங்களுக்கு இந்த 2025 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கும். கடன் பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025 மட்டும் புதியதாக கடன் வாங்க வேண்டாம். ஓகேவா? புதிய கடன் வாங்கக்கூடிய முயற்சிகள் எடுப்பதாக இருந்தால் முற்றிலும் தவிர்த்துடுங்க. எக்காந்த உண்டும் உங்களுடைய அபிலாஷைகளை தூண்டுவாங்க கிரகங்கள். ஸோ அப்படிங்கும்போது அதை வாங்கி இதை பண்ணிடலாம், இதை வாங்கி அதை பண்ணிடலாம்னு சொல்லி கடன் வாங்காமல் உங்களால் என்ன பண்ண முடியுமோ கட்டாயமாக நம்மளுடைய துலாம் ராசி நேயர்கள் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு உறுதியாக மிகப்பெரிய தாக்கமும் கிடையாது, மிகப்பெரிய பிரச்சனையும் கிடையாது. 2025 அற்புதமான வருடம்னு சொல்லி நீங்களே சொல்லக்கூடிய வாய்ப்பாக கிரகங்களுடைய செயல்பாடு இருக்கப் போகிறது. வரிசையா பாருங்க, நம்ம இந்த 2025 புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலா ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக துலாம் பற்றி சொல்லணும் அப்படின்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட், ரொம்ப பர்ஃபெக்ஷனாக எல்லா வேலையும் செய்வாங்க. அதே மாதிரி பாருங்கள், சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி. பேசுறது கரெக்டாக பேசுவாங்க, இது இப்படி தான். அது யார் எதிர்க்க நிற்கிறவங்க யார் என்ன அவங்கள பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க. நீ தப்புன்னா தப்பு, கரெக்டுன்னா கரெக்டு. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நீதி தவறாமல் நேர்மை தவறாமல் வாழணும், நேர்மை வழியிலே வாழணும், நேர் வழியில் நம்ம எல்லா விஷயமும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த துளாராசி அன்பர்கள். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய துளாராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீதி அரசர்களாக இருப்பாங்க. சரி, அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், சனி உச்சமடையக்கூடிய ராசி இந்த துளாராசி. அதனால் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்கள், நீதி அரசர்கள் இப்படி இருப்பாங்க. அந்த ஹானஸ்டி அப்படின்றது, மற்றவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும், ஹானஸ்ட்டாக ஒரு தீர்ப்பு வழங்கணும், அந்த மாதிரி ஃபீல்டில் போவாங்க. அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நம்ம சனியை தான் சொல்லணும். சுக்கிரன் சனி 6th ஹவுஸ் உச்சமடைஞ்சு ராகுவோட இணைஞ்சு ஒரு யோக காலம் அப்படின்றத அந்த சனி பகவான் உருவாக்குவார் அப்படின்னு சொல்லுவேன். இந்த கிரகங்களோட ஒரு பொசிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோகமான நிலையை இந்த துளாராசி அன்பர்களுக்கு கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஜென்ரலாக வந்து பாருங்கள், சனி பகவான் 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவான். இவரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோக சனி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உச்சமடைஞ்சு ராகுவோட இணைஞ்சு இதனால் என்ன ஆகுதுன்னா எல்லாத்துலேயுமே ஒரு ப்ளஸ் அப்படின்றது வருங்க, எல்லாத்துலேயுமே ஒரு பாசிட்டிவிட்டியை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லணும். சனியினோட பார்வை 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ நம்மளுக்குள்ள ஒரு உத்வேகம் வரும், நம்மளுக்குள்ள ஒரு தைரியம் வரும், நம்மளால முடியும், நம்ம செய்வோம், நம்ம சாதிப்போம். பொதுவாக நீங்கள் அப்படி தான் நினைப்பீங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அது கொஞ்ச நாளாக வந்து பாருங்கள், நம்மளுக்குள்ளே இருந்த கான்ஃபிடென்ட்டே ரொம்ப குறைஞ்சி போச்சு. பெருசாக என்ன போட என்னடா லைஃப், எவ்வளோ நாள் தான் ஓடிட்டே இருக்குது, கொஞ்ச நாள் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க, மந்தம் அடைஞ்சிங்க, சரியாக செய்யலை. இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஓட்டம் எடுக்க ஆரம்பிக்கும், திருப்பி ஓட ஆரம்பிப்பீங்க. லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவிட்டியை நோக்கி ஓடும் அப்படின்றது சொல்லலாம். அதே மாதிரி உங்களோட சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக உங்களோட யங்கர் பிரதர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்டாக இருப்பாங்க. சப்போர்ட்டிங் ஹேண்டுன்றது எக்கனாமிக்கல் சப்போர்ட் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க, காசு பணம் கொடுத்து தான் உதவணும் அப்படின்றது கிடையாது. ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம், ஒரு காசு பணம் கொடுத்தும் உதவலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் அவங்களோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 8ஆம் பாவத்தில் சனியினோட பார்வை. கொஞ்ச நாளாக வந்து பாருங்கள், நிறைய துலாத்துக்கு நிறைய அசிங்கம், அவமானம், ஒரு உடல் ரீதியான ஒரு கஷ்டம், மன ரீதியான குழப்பம், பசங்களால் வந்து பார்த்திங்கன்னா அவமானம், பசங்களால் அவப்பேர் இல்லை, உங்களாலேயே நீங்கள் செய்யாத ஒன்றுத்துக்காக நீங்கள் அவப்பேர் சந்தித்தது, ஒரு அசிங்கப்பட்டது, ஒரு அவமானப்பட்டது, சொசைட்டியில் ஒரு தலைகுனிவு, இதெல்லாம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா. அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், சனி பகவானோட பார்வை 12ஆம் பாவம், சுப விரயங்கள் நிறைய வரும். 12ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பாருங்கள், நம்ம ஃபேமிலியில் ஒரு நல்லது நடக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம்,
பொண்ணு இருக்குது அப்படின்னா பொண்ணுக்கு நகை வாங்கலாம், இல்லை பிள்ளைங்கள ஃபாரின் வந்து காசு செலவு பண்ணி ஃபாரின் அனுப்பலாம். நம்மளே வந்து பார்த்திங்கன்னா துலா அப்படின்னா நம்மளுக்கே ஒரு ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்கும். ஒரு செலவு பண்ணி ஒரு நல்லது நடக்கும், அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த ராகுகேது பயிற்சி மே 18 ராகுகேது பயிற்சி. இந்த ராகுகேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவராக இருக்குங்க உங்களுக்கு. ஏன்னா ராகு கும்பம் 5th ஹவுஸ் உங்களுக்கு, கேது வந்து பாருங்கள் 11th ஹவுஸ். ஸோ சிம்மம், கேது 11th சிம்மத்தில் போகிறது உங்களுக்கு 11th ஹவுஸ். அப்போ ராகு கும்பத்தில் 5ஆம் பாவத்தில் போகிறதுனால என்ன ஆகும்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம். அந்த பூர்வ புண்ணியத்தில் நம்ம செஞ்ச ஒரு நற்பலன்களுக்கான பிரதிபலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். பூர்வ புண்ணியத்தில் நம்ம நிறைய நல்ல விஷயம் செஞ்சுருப்போம், அதுக்கான அந்த ஒரு பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கான ப்ளஸ்ஸஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இதை ஒரு குலைக்கையில் சொல்லணும் அப்படின்னா, நம்ம நெல் விதைச்சிருந்தோம், அந்த நெல்லை அறுவடை பண்ணுறோம் இந்த காலகட்டத்தில், இந்த வருஷத்தில் நம்ம அறுவடை பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுவோம், நல்ல காசு வரும், நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த குழப்பம், பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஓரளவுக்கு மாறுங்க. 100% மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மாறும். ஒரு சில ஃபேமிலியில் இப்போ தான் லைட்டாக முளைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி கேத்து பகவான் 11ஆம் பாவம் அப்படின் போது நம்ம செய்கிற தொழிலில் நல்ல லாபம் அப்படின்றது வரும். நம்மளுக்கு வந்து பாருங்கள், வெளிநாட்டு ஆட்களோட தொடர்பு, வெளிநாட்டில் ஃபாரினில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறது, நம்ம ஒரு ப்ராடக்ட் ஏதாவது தனிநபர் அதாவது ஒரு சுய தொழில் செய்கிறோம் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபாரினில் வந்து ட்ரேடிங் பண்ணுறது, ஃபாரினில் சேல்ஸ் பண்ணுறது. பொதுவாக கேது அப்படின்னாலே கடல் தாண்டி ஒரு பிரயாணம், கடல் தாண்டி ஒரு வருமானம், ஃபாரின் கரன்சிஸை கையாளக்கூடிய ஒரு தன்மை, நம்ம செய்கிற தொழில் நல்ல ப்ராஃபிட்டு, ஃபாரின் கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? தசா புத்தி நல்லா இருக்குது அப்படின்னா மட்டும் போதும், எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் அப்படின்னு தான் சொல்லலாம். சரிங்களா? அதுக்கடுத்து குரு பகவான் வந்து பாருங்கள் மே 14th வந்து பயிற்சி ஆகிறாரு. அவர் வந்து பாகிஸ்தானத்தில் குரு இருக்கார். பாகிஸ்தான குரு, அவரோட பார்வை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல வசதி வாய்ப்பு சந்தர்ப்பம் சூழ்நிலை எல்லாத்தையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார், கேத்து பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சனி வந்து கெடுக்க மாட்டார், சனியும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ எல்லா பிளானட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க இந்த 2025. ஆக்சுவலி வந்து பாருங்கள், ரிஷபத்துக்கு எப்படி எக்ஸ்ட்ராடினரியோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துலாமுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப மாவலஸாக இருக்குது, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. எல்லா பிளானட்ஸுமே ஓகேவாக இருக்குது, எல்லாமே ஓகேன்னு சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு சில லைட்டாக ஒரு ட்ராபேக்ஸ் அப்படின்றது இருக்கும். ஒன்று அந்த ட்ராபேக்ஸை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நிறைய உழைக்கணும், கொஞ்சம் காஷியஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா காஷியஸாக இன்வெஸ்ட் பண்ணணும், பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். அதே மாதிரி செய்யாத தொழில் தெரியாத தொழில் செய்யாதீங்க. புதுசாக ஒரு நபரை இப்போ தான் அவர் வந்து உங்களுக்கு பழக்கமே ஆவறாரு அப்படின் போது அவர்கிட்ட பெரிய பொறுப்பு, பெரிய பதவி, எக்கனாமிக்கலி அவர்கிட்ட வந்து முக்கியமாக பணத்தை வந்து அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறது, கணக்கு பெருசாக பார்க்காம இருக்கிறது, அது மட்டும் செய்யாதீங்க. மற்றபடி ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேருக்கு வந்து பாருங்கள், துலாம் சுறுசுறுப்பு, வேகம், விவேகம், அதிர்ஷ்டம் இதெல்லாமே இருக்குங்க. உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுக்கு, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஸோ ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சாதா ஒரு வீட்டில், ஒரு நார்மல் வீட்டில் இருக்கவங்க ஒரு பங்களாக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் நிறைய துளாராசி அன்பர்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு மேன்மை முன்னேற்றம், சொல்வாக்கு செல்வாக்கு, தொழிலில் மேன்மை முன்னேற்றம்ன்றதுனால பொருளாதாரத்தில் மேன்மை, இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஓகேங்க? அதே மாதிரி நிறைய துளாராசி அன்பர்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மேரேஜில் போய் முடியும், அது ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ அந்த மேரேஜில் போய் முடியும். மேரேஜில் போய் முடிஞ்சால் அந்த மேரேஜில் ஏதாவது மனமுட்டங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வருமா? இல்லை, மேரேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பி மேரிட் லைஃப் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஃபாரின் போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு செலவு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் பாவத்தை சனி பகவான் ரோக சனியாக இருக்கார், 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அப்போ செலவு பண்ணி ஃபாரின் போய் அந்த ஃபாரினில் நல்ல ஒரு படிப்பு, அந்த ஃபாரினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அச்சீவ்மெண்ட், இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பீங்க, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பீங்க. ஆரோக்கியம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வரப்போகுது. ஃபினான்ஷியலி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வரப்போகுது. குடும்ப ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு தீர்வு வரப்போகுது. ராகு வந்து சம்டைம்ஸ் ஏற்படுத்துவார், சனி அதை தீர்த்து வைப்பார். சம்டைம்ஸ் ராகுவே வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களோட பார்வை, அதே மாதிரி இந்த மந்த்லி டிரான்சிட்லாம் வருது பார்த்தீங்களா, அதாவது சூரியன்,
நெக்ஸ்ட் வந்து புதன், செவ்வாய் இதெல்லாம் கொஞ்சம் ஃபேவராக இருக்கும்போது ராகுவே ஹெல்ப் பண்ணுவார். இப்படி மாறி மாறி வரும். பட் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா, 95% to 98% ப்ளஸ் தான், ஒன்லி 1 or 2% தான் மைனஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. உறவுகள் மேம்படும். உறவுகள் கிட்ட உங்களுக்கு இருந்த மனஸ்தாபங்கள், மனமுட்டங்கள், மனப்பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் அத்தனையும் மாறி ஒரு சுமூகமான உறவு முறை, ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்றது சொந்த பந்தத்துக்குள்ள மட்டும் இல்லைங்க, நெய்பர்ஸ் கூட, வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்க உறவுகளோட ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து மேம்படும் அப்படின்னு தான் சொல்லலாம். சரிங்களா? இந்த ராகு 5th பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு சிலருக்கு மனசில் தேவையில்லாத குழப்பம், ஒரு தேவையில்லாத ஒரு பயம், தேவையில்லாத ஒரு சந்தேகம். முக்கியமாக இது எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா, ஒரு அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு உதாரணத்தோடு நான் சொல்கிறேன். ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க பிள்ளை வந்து இப்போ பொம்பளை பிள்ளை வயசு பிள்ளையாக இருக்குது, தலைவாரிங்கன்னே இருக்குது, திடீர்னு சிரிக்குது, அதனோட பிஹேவியர்ஸ் எல்லாம் ரொம்ப வியர்டாக இருக்குது. அப்படின் போது அம்மா என்ன யோசிப்பாங்கன்னா, ஐயோ இந்த பொண்ணு வந்து ஏதோ தப்பான விதத்துக்கு போதோ, இந்த பொண்ணு நம்மளை அசிங்கப்படுத்திடுமோ, நம்மளை அவமானப்படுத்திடுமோ, இந்த பொண்ணு யாரையே லவ் பண்ணுதா, யாருக்குன்னா ரிலேஷன்ஷிப் இருக்கா, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வரும். ஆனால் உண்மையாக ஆராய்ஞ்சா அது இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு உண்டு. பட் வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னாலும் அதை டைரெக்டாக வந்து ஃபயர் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்படி இருக்கா பொண்ணு, அதை எப்படி கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வந்து வைக்கிறது, பெரிய லெவலில் ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு அவமரியாதை ஏற்படாத மாதிரி பொண்ணை எப்படி கண்டிச்சா மாதிரியும் இருக்கணும், கண்டிக்காத மாதிரியும் இருக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் விட்டு பிடிக்க பாருங்கள். விட்டு பிடிச்சிங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் அப்படின்றது தான் உண்மை. அதே மாதிரி பாருங்கள், எந்த ஒரு நல்லா இருக்குது அப்படின்னாலும் நம்ம பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்ல தான் செய்வோம். அந்த விதத்தில் துலாம் எல்லா பிளானட்ரி பொசிஷன்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு சூப்பரான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உளுந்து வந்து என்ன பண்ணுங்கள், உளுந்து கருப்பு உளுந்து தொட்டோடு வாங்கிக்கோங்க, தோலோட உளுந்து வாங்கி நைட்டே வந்து ஒரு டம்ளர் உளுந்த பருப்பு ஊற வச்சுடுங்க. காலையில் எழுந்திரிச்சு அதை வந்து நல்ல கஞ்சி காய்ச்சிடுங்க. இது என்றைக்கு செய்யலாம், சனிக்கிழமை தோறும் செய்யலாம், மாதத்தில் ஒரு சனிக்கிழமை செய்யலாம், இல்லை அமாவாசை அன்னைக்கு செய்யலாம். ஒரு கஞ்சி நல்ல ஒரு 2 லிட்டர் தண்ணி போட்டு நல்ல கஞ்சி காய்ச்சிடுங்க. ஒரு பெரிய டம்ளர் 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு அப்படின்னா 2 லிட்டர் தண்ணி கொஞ்சம் நல்லா வரும். 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி போட்டு நல்லா காய்ச்சி அதில் வெல்லம் போட்டு கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு 4 வாழைப்பழம் போட்டு பசுக்கு எடுத்துன்னு போய் கொடுங்க. ஓகேங்களா? இது கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ராகு பகவான், கருப்பு உளுந்து ராகு ரிலேட்டடு, ராகு பகவான் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து நம்ம கொஞ்சம் இந்த மனக்குழப்பம், பிள்ளைங்க ரீதியாக சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணிவிடும். ஏன்னா பசுவில் 33 கோடி தேவர்களும் இருக்கிறதுனால பசுக்கு கொடுக்கும்போது ராகு பிரீத்தி ஆவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா துர்கையை வழிபடும் போது ராகு பிரீத்தி ஆவார். எனக்கு பசுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் பாராயணம் பண்ணலாம், ராகு பிரீத்தி ஆவார். இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் துர்கைக்கு போய் எலுமிச்சம்பழ விளக்கேற்றலாம், ராகு பிரீத்தி ஆவார். இது 3த்துல எது முடியுமோ அதை நீங்க பண்ணுங்க. இன்னைக்கு நாம துலாம் ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை, நியூ இயர் பலன்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 தெய்வ அருளால் எல்லா கடாட்சமும் பெற்று, ஏன்னா துலாம் ராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திச்சிட்டு இருக்கும் போதே திடீர் சர்க்கல்கள், அந்த சர்க்கல்களுக்கு ஈடு இணை எதுவுமே கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல வளர்ச்சி தான் அடைஞ்சிட்டு இருப்பீங்க. ஆனா திடீர் சர்க்கல்கள் அந்த வளர்ச்சியவே அதல பாதாளத்திற்கு கொண்டு போகும் விதமாக உங்களுடைய வாழ்க்கை நிலை, சூழ்நிலை இருந்துட்டு இருக்குது. அதனால இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய அருள் இந்த 2025 பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று அந்த தெய்வத்தினுடைய பாதையில நீங்க செல்லும் போது கண்டிப்பாக இந்த 2025 உங்களுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நம்ம இந்த வருட பலன்களை சொல்லும் போது 4 முக்கிய கிரகங்கள் அங்க ஒரு காரணமா இருக்க போகுது. என்ன மாதிரியான கிரகங்கள், வருட கிரகங்கள் சொல்லும் போது குருன்ற அந்த சுப கிரகம், சனின்ற பாவ கிரகம், ராகு கேதுன்ற அந்த நிழல் கிரகங்கள், இந்த 4 கிரகங்களும் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டான வருட பலன்களை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள். இந்த கிரகங்கள் ஆகப்பட்டது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையிலும், அடுத்து பாத்தீங்கன்னா பாதகமான ஒரு
சூழ்நிலையிலும் தான் இருக்கு. ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல, அதாவது துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துல அந்த ராகு பகவான், 6ஆம் இடத்துல சனி பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல அந்த குரு பகவான், அடுத்து 11ஆம் இடத்துல கேது பகவான். 11ல உங்களுக்கு கேது பகவான் வந்துட்டாரு. அதனால ஏன்னா 12ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆன்மீக நாட்டத்தை கொடுத்திருப்பாரு. அது பெரிய அளவுல உங்களுக்கு அது ஏன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சனியோடைய தாக்கம், ராகுனுடைய தாக்கம், 6ல ராகு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ரொம்ப போராட்டம் அதிகமா இருக்கும். ஒரு ராசி என்பவர்களுக்கு 6ல ராகு, லக்னத்துல இருந்து ராகு இருந்ததுன்னா கண்டிப்பா அது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருந்தது கடந்த 2 வருடங்களாக. இந்த ராகு கேது இந்த 2025ல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். அதே சமயத்துல 6ஆம் இடத்துல திரும்பியும் ஒரு பாவ கிரகம் அங்க இருக்கு. அதனால இந்த காலகட்டம் இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நம்ம கணிச்சபடி பாத்தீங்கன்னா இவர்களுக்கு குருவ பகவான் நல்ல சாதகமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு. அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. 8ல இருந்தாரு இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா. கடந்த வருடத்துல 8ல இருந்த குரு பாத்தீங்கன்னா கைக்கு வரைக்கும் வரும் வருமானம், அடுத்து பாத்தீங்கன்னா அது எங்கேயோ செலவாகி போயிடும். நம்ம கையிலேயே இப்படி வந்து இப்படியா போயிடும். அந்த மாதிரி தான் இருந்தது. அதுதான் 8ல இருக்க குரு செய்யக்கூடியது. நமக்கு நேரா வருமானம் வரும், அந்த வருமானம் வேற எங்கேயோ போயிடும். அந்த மாதிரியா இருந்தது. கைக்கு கூட உங்களுக்கு வராது. இந்த மாதிரியா அந்த வருமானத்தை ஒரு சீர் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருந்திருக்கீங்க துலாம் ராசி என்பர்கள். இப்ப அந்த பாக்கியஸ்தானத்திற்கு அந்த குரு பகவான் வந்துட்டாரு. உங்களுடைய ருணரோக சத்துருஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துல வர்றதுனால கண்டிப்பா கடன்கள் அடைய போகுது. முதல் வேலையா துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கியிருப்பீங்க. ஏதாவது ஒரு செலவுக்கோ இல்ல பர்சனலா கல்யாணத்துக்கோ இல்ல ஏதோ ஒரு செலவுக்கோ வாங்கியிருப்பீங்க. ஏன்னா நீங்க துலாம் ராசி என்பர்கள் பொதுவா கடனையே விரும்புறது கிடையாது. உழைச்சா வருமானம் வந்தா நம்ம இதை வாங்கிக்கலாம், இல்லாட்டி வாங்கிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இருப்பீங்க. இப்போ ஒரு 2 வருடத்திற்கு முன்பாக நீங்க வாங்கிய கடன்கள் உங்களை ஒரு மனசு உறுத்தலுக்கு, என்னடா இது நம்ம கடன் வாங்கிட்டோமே, அது யார்கிட்ட வாங்கினீங்க, உங்களுடைய உறவுக்காரங்க கிட்ட சொல்லவா வேண்டும். அவங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடி நீ நல்லா இருக்கியா, உடம்பு நல்லா இருக்கா, வருமானம்லாம் வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும் போதே நம்ம சுதாரிச்சுக்கணும். நம்மளுடைய கடனை தான் கேட்கறாங்க அப்படின்றத நம்ம சுதாரிச்சுக்கணும். அந்த மாதிரிதான் இருந்தது உங்களுக்கு கடந்த வருடத்துல எல்லாம். அதாவது உறவுக்காரங்களை பாக்குறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நண்பர்களை பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போறதும் கொஞ்சம் மந்த நிலையில இருந்திருப்பீங்க. 5ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கும்போது அந்த வேலையில எல்லாம் கொஞ்சம் மந்த நிலை, அடிக்கடி வேலை விடுறது, என்ன காரணமே தெரியல. இந்த துலாம் ராசி என்பவர்கள் 2 வருடங்களாக ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வேலையை விடுறது, 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வேலையை விடுறது, இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு இருந்தீங்க. அதனால இது எல்லாமே சரியாயிடும். இந்த வருஷம் 2025 நல்ல ஒரு நிரந்தர வேலை இருக்க போது. சில பேர் சேஞ்ச் ஓவர் பண்ணணும், எனக்கு ரொம்ப வருஷமா இங்க வேலை பாக்குறேன், எனக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, எனக்கு கீழே வந்தவங்க எல்லாம் நல்ல ஒரு சேலரியோட இருக்கிறாங்க, அதனால நான் வேற இடத்துக்கு வேற இடத்துக்கு மாறலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் தாராளமா நீங்க மாறிக்கலாம். அது என்ன ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா 6ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால நிரந்தர ஒரு வருமானம், நிரந்தர ஒரு வேலை, நிரந்தர ஒரு தொழில்ன்றது உங்களுக்கு இருக்க போகுது. அந்த கர்மகாரகன் அந்த இடத்துக்கு வராரு இல்லையா, அதனால கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு நிரந்தரமாகப்பட்ட ஒரு செயல்பாடுகள் இந்த வருடம் 2025ல துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால வேலை விடுறதெல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வளர்ச்சி தான் இருக்க போகுது. உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட ஒரு நகர்வுக்கு நகர போறீங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன மேடம் இன்னைக்கு செய்வாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஒரு சொத்து சம்பந்தமான சில வழக்குகளை கொடுப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை சம்பந்தமான ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் கொடுக்கும்.
புதுசா கல்யாணம் ஆயிருக்கிறீங்க அப்படின்னா, திருமணமாகி இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது, அதாவது குழந்தை பிறப்புக்காக காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு சின்ன தடங்கல்களை கொடுப்பாரு. சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு நேரம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இன்னொரு வேலை, நன்மையான வேலை. ராகுன்றது யோகக்காரகங்க, உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை தான் கொடுத்துட்டு போவார். அதனால நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் வெளிநாட்டு முயற்சிகள்லாம் சக்சஸ் கொடுப்பார். சில பேர், நிறைய பேர் அங்க பிஆர் அப்ளை பண்ணிருப்பீங்க வெளிநாட்டுல, ஒரு 2 வருஷமா 3 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, பிஆர் வேணும் எங்களுக்கு, அதே சமயத்துல விசா கேன்சல் ஆயிடுச்சு, திரும்ப விசா எடுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு பகவான் இந்த நேரத்துல 2025ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்க போறாரு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு 40 வயசு இருக்கிறவங்க துலாம் ராசி என்பவர்கள், பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்துல நிறைய உழைக்க போறீங்க. உழைப்பு 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 அந்த மாதிரிதான். ஏன்னா கடந்த வருடத்துல எல்லாம் உழைச்சிருக்கீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த உழைப்புல ஒரு திருப்தி இன்மை, எப்போதும் என்ன போதும் என்ற மனமே உங்களுக்கு வரல. என்ன செஞ்சாலும் எனக்கு ஒரு திருப்தி இல்லை, எனக்கு அந்த ஒரு வேலையில ஒரு நாட்டம் இல்லை, தொழில்ல ஒரு நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு, இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் ஒரு கடின உழைப்புன்றது உங்களுக்கு இருக்கு. அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு வெகுமதியும் இந்த காலகட்டத்துல காத்துட்டு இருக்குது. இதுதான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த புத்தாண்டாகப்பட்டது. திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. 2வது திருமணம்லாம் இந்த வருடத்துல ஏற்பாடு பண்ணாதீங்க. ஏன்னா கேது பகவான் இருக்கிறாரு 11ஆம் இடத்துல, அதனால சின்ன ஒரு பிரச்சனையை கொடுத்துருவாரு. அதனால 2வது திருமணம் நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன் மேடம், நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கறவங்க கண்டிப்பா அதுல எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இனிமேல் டைவர்ஸ் ஆகி எனக்கு ஒரு 2வது திருமணம் அப்படின்னு எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை மாத்திரம் சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. 2026ல அதை பத்தி நீங்க யோசிக்கலாம். சில பேருக்கு அதாவது என்ன சொல்றது, திடீர்னு விபத்தா ஒரு கணவரை இழக்கிறது, மனைவியை இழக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஆறுதலான விஷயம்னு சொன்னா, நீங்க புதுசா வேலைக்கு போவீங்க, ஒரு தொழில் கூட தொடங்கலாம். உங்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய சில விஷயங்கள் இந்த 2025ல நடக்க போகுது. அதனால தைரியமா தெம்போட இந்த 2025ல காலடி எடுத்து வைங்க. துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையா இருக்க போகுது. இது துலா லக்ன அன்பர்களுக்கும் 100% பொருந்தும். நீங்க துலா லக்னமா இருக்கிறீங்கன்னாலும் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையான ஒரு பலனை கொடுக்க போகுது. உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.